இன்னைக்கு டிசம்பர் 24 அப்படிங்கிறது. டிசம்பர் 24 வங்க தேச தூதரகத்தை முற்றுகையிட முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தூதரகம் அப்படிங்கிறது நம்ம டெல்லியில இருக்கு. யாரோட தூதரகம் அப்படின்னு சொன்னா அம்பாசிடர் ஆபீஸ். யாருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கு ஸோ தூதரகம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து முற்றுகையிடுறதுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில ஹிந்து அமைப்புகள் போராட்டம், போலீஸ் வந்து தடையடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறதுடைய ஒரு பின்னணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பாக இட் வாஸ் இன்க்ளூடட் இன் இந்தியா. இது இந்தியாவோட சேர்ந்த ஒரு தேசம் தான். பர்டிகுலரா நீங்க INM அப்படிங்கறதுல இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கறத படிப்பீங்க. 1905 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வருடம் இருக்கு. 1905 அது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய பெங்கால் அப்படிங்கிறது தான் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்கால் அப்படி சொல்லி பிரிப்பாங்க. எப்ப 1905ல 1905ல ரெண்டா பிரிப்பாங்க. அப்படி 1905ல ரெண்டா பிரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, யாரு சார் இதுக்கு இந்த பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு கர்ஷன் பிரபு, லார்டு கர்ஷன் 1905ல. அப்ப லார்டு கர்ஷன் இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஹிந்து அண்ட் இஸ்லாம் அப்படிங்கறத பிரிப்பது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். இந்து அண்ட் இஸ்லாமியர்கள், இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமாக, முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். இது யாரோடது? ஆங்கிலேயர்களுடைய அந்த பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், செப்பரேஷன் பாலிசி. இன்னைக்கும் நம்ம அரசியல்வாதிகள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய தேசத்துல சாதி ரீதியாக பிளவுபடுத்த முயற்சி, மத ரீதியாக பிளவுபடுத்த முயற்சி, மொழி ரீதியாக பிளவுபடுத்த முயற்சி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள் இருந்த ஒரு தேசம். 1947 ஆகஸ்ட் 14 அது வெளியேறி போகுது, சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்படுது. பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவோட இருந்த ஒரு தேசம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாகிஸ்தான் சுதந்திரம் அடையும் போது அவங்களும் பங்களாதேஷோட போயிடுறாங்க. பாகிஸ்தானோட போயிடுறாங்க பங்களாதேஷ். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் அப்படிங்கிறது பிரியுது 1971ல. அதான் லிபரேஷன். பங்களாதேஷ் அப்படிங்கிறது லிபரேட் ஆகுது. அப்ப இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 1905ல இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக 1905ல வங்க பிரிவினை அப்படின்னு ஒரு தோணுது. அந்த வங்க பிரிவினைங்கிறதா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல பிரியுது. அதுல ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறதா இந்த தேசம் பங்களாதேஷ் அப்படிங்கிறது. பங்களாதேஷ் அப்படிங்கிறது வங்கதேசத்தினுடைய தந்தை அப்படின்னு கேட்டாவே யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, வங்கதேசத்தினுடைய தந்தை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வங்க பந்து அப்படின்னு அழைக்கப்படுவாரு, வங்காளத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவாரு. அவங்க பொண்ணுதான் யாரு? ஷேக் ஹசீனா. அவங்க பொண்ணுதான் யாரு? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா எந்த கட்சின்னு பார்த்தோம்? அவாமி லீக் பார்ட்டி. நல்லா பேசுங்க. அவாமி லீக் பார்ட்டி அப்படிங்கறத பார்த்தோம். அவாமி லீக் கட்சி, ஷேக் ஹசீனா. சோ இப்ப இவங்க வங்க பிரிவினை அப்படிங்கிறது பார்ட்டிஷன் பெங்கால்ங்கிறது 1905ல வந்துச்சு இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் எப்ப சார் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1911ல 1911ல. அப்பதான் வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது நேஷனல் ஆந்தம் அப்படிங்கறத அந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாரு கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன்ல 1911. அப்ப எது கேன்சல் ஆகுது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. சரியா? ரத்தாகிறது. வங்க பிரிவினை அப்படிங்கிறது ரத்தாகிறது. இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒண்ணு கூடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கட்டும், இதெல்லாம் எந்த தேசம்? இந்தியா. இந்தியான்ற பேரே அப்ப கிடையாது, அது வேற. சரியா? இந்தியாங்கிற. இப்ப நேத்தி கூட மோகன் பகவத். யாருங்க அந்த மோகன் பகவத்ங்கிறது? யாரு? குயிசி மோகன் பகவத். RSS ஓட தலைவர், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கறதோட தலைவர். அவர் என்ன பேசி இருக்கிறாரு? இந்தியாங்கிறது ஒரு இந்து தேசம்ங்க, இது இந்துக்களின் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற அந்த சமய சார்பின்மை அப்படிங்கறதே 1976க்கு பிறகுதான் வந்துச்சு, எமர்ஜென்சிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா இந்தியாங்கிறது ஒரு இந்துக்களின் நாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன முயற்சி? இத வந்து ஒரு ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹிந்துக்களின் நாடு அப்படிங்கிற மாதிரி அந்த
இந்தியாவோட பன்முகத்தன்மையை உடைக்கிறது. ஸோ இந்தியா வந்து இது பல்வேறு மொழிகள் கொண்ட நாடு, இது பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர். இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு ஸ்லாங் இருக்கு. திருநெல்வேலி அஸ்மிதா பேசுமா? அஸ்மிதா, உங்க ஊர்ல மழை பெய்யுதா? சரி இல்ல சார். இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேச விட்டோம்னு வச்சுங்களேன் அஸ்மிதா, அவங்க ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்ரீதேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொங்கு தமிழ் பேசுவாங்க. ஸ்ரீதேவி இப்ப நேத்திக்கு நம்ம அதில் குரூப்பூர்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, திருப்பூர்லயே ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க ஊரே திருப்பூர் தான், திருப்பூர்லயே ஜாயின் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்ப அவங்கள பேச விட்டா அவங்க கொங்கு தமிழ் பேசுவாங்க. இப்ப சென்னைக்காரங்களை பேச விட்டா, சென்னையில இருந்து பேசுறவங்க, இப்ப தம்பில கார்த்திக் அவர் சென்னையில பேசுறாரு, அவர் சென்னையில இருந்து பேசுவாருன்னா சென்னை ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். மதுரைக்காரங்க இது அது மாதிரி மதுரைக்காரங்களோட இது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அங்கிட்டு அப்படி ஒவ்வொரு ஸ்லாங்கும் வேறுபடும். அதே மாதிரி கேரளான்னு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழிடமே வேற மாதிரி இருக்கு. அஸ்ஸாமில் ஒரு மாதிரி இருக்கு, மேகாலயால ஒரு மாதிரி இருக்கு, உணவு முறை வேற மாதிரி இருக்கு, ட்ரெஸ்ஸிங் கோடு வேற மாதிரி இருக்கு, கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட். ஏன் இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் சொல்றாங்க? ஒரு காண்டினென்ட்டுக்கு உண்டான அத்துணை அம்சங்களும் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஒரு காண்டினென்ட்னா செப்பரேட் பண்ணுவாங்க. இப்ப யூரோப்னா அது ஒரு மாதிரியான ஒரு இடம், ஏசியானா அது ஏசியா. இப்ப இந்தியான்றது ஒரு சப்கான்டினென்ட். பிகாஸ் இட் ஹேஸ் ஆல் குவாலிட்டிஸ் ஆஃப் காண்டினென்ட்ஸ். ஒரு காண்டினென்ட்ஸுக்கு உண்டான அத்துணை சிறப்பு அம்சங்களும் நம்ம இந்திய தேசத்துல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இந்திய நாடை ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஒரு ஜாதி ரீதியாவோ, மத ரீதியாவோ, ஒரு இன ரீதியாவோ, ஒரு மொழி ரீதியாவோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்ச்சி இதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து பங்களாதேஷ் அப்படிங்கறதுல ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இப்ப மேட்டர். அதனாலதான் டெல்லியில ஹிந்து அமைப்புகள் போராட்டம், அந்த போலீஸ் வந்து தடியடி நடத்துகிறது. அப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்துக்களின் மீது தாக்குதல், ஐநா பொதுச் செயலாளர் கவலை. ஐநாவோட செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி யாரு சார்? ஆண்டனியோ குட்ரஸ். இவர் தான் ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர். ஐநா சபை அப்படிங்கிறது கவலை. ஏன்னா இது வந்து ஒரு இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனையை கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க, இந்துக்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி. இந்துக்கள் முஸ்லிம் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க 1905ல, 1905ல வங்கப்பிரிவினையில. சோ இன்னைக்கும் இந்த அரசியல்வாதிகளும் சரி, இங்க இருக்கிற மக்கள் அது ஒரு சாரார் தான், ஒரு சாரார். இப்ப நாளைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றாங்கன்னா இதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை, அப்படிதானே? ஐயோ நீங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் இங்க கொண்டாடக்கூடாது. அவர் எந்த காண்டினென்ட்டுங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எந்த காண்டினென்ட்ல பிறந்தவர்? அர்ஜென்டினான்னு ஒரு காண்டினென்டா இருக்கு, புதுசா ஒரு காண்டினென்ட் உருவாக்கிட்டார் தம்பி, வாழ்த்துக்கள். அவர் பேர் நீ வந்து வரலாற்றுல பொறிக்கப்படும். ஆதித்யா டிஸ்கவர்டு அர்ஜென்டினா காண்டினென்ட். இது மெஸ்ஸிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவான். அடுத்த முறை வர்றப்ப உங்களை கண்டிப்பா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. அர்ஜென்டினான்றது ஒரு காண்டினென்ட் இல்லப்பா. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஏதோ யூரோப்ல பிறந்தவர் கிடையாது, அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஏசியா காண்டினென்ட்ல பிறந்தவர். இஸ்ரேலுங்கிற நாடு எந்த நாட்டுல, எந்த காண்டினென்ட்ல தான் இருக்கு? ஏசியன் காண்டினென்ட், நம்ம காண்டினென்ட்ல தான் இருக்கு. ஏதோ அந்நிய கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். ஏசியன் காண்டினென்ட். எஸ், எழுதிங்க. ஆண்டனியோ குட்ரஸ். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து அர்ஜென்டினா நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, என்னன்னு தெரியல. அவர் சொன்ன அர்ஜென்டினா மேபி இருக்கலாம், அல்ல போர்ச்சுகலான்னு தெரியல, இல்ல செக் பண்ணிப்போம். சோ ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிறது இவர் தான் ஐநாவோட செக்ரட்டரிங்க. அப்ப ஐநா சபை உருவான ஆண்டு எழுதிக்கங்க, 1945 அக்டோபர் 24. யுஎன்ஓ நமக்கு சிலபஸ்ல வரும். அப்ப யுஎன்ஓ உருவானது 1945 அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 தான் யுஎன்ஓ டேன்னு சொல்லுவோம். யுஎன்ஓ டே அப்படிங்கறத சொல்லுவாங்க. அக்டோபர் 24ங்கிறது யுஎன்ஓ டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல, நீங்களும் பேப்பர் பாக்குறீங்கல்ல, நியூஸ் பேப்பர். ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கறத இப்ப ஐநாவோட பொதுச் செயலாளர். ஐநா சபை உருவான ஆண்டு 1945 அக்டோபர் 24. இட் இஸ் இன் நியூயார்க், யூஎஸ்ல நியூயார்க் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 193 நாடுகளுக்கு மேல பங்கேற்கிறாங்க. இது எதற்காக சார் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டா, 2 உலக போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல ஒரு அமைதியை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது. உலகத்துல அமைதி கொண்டு வந்தாங்க 1945ல. ஆனா உலகத்துல அமைதியே இல்லை. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்னா, யார் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. ஐநா சபைய ஒரு பொருட்டா கூட யாரும் மதிக்கல. பர்டிகுலரா இஸ்ரேல் பாலஸ்தீன். சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், வடகொரியா, தென்கொரியா.
மலேசியா, கம்போடியா, சீனா அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்ப தாய்லாந்து, கம்போடியா, சீனா, தைவான். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா இப்ப பக்கத்துல இது பங்களாதேஷ், இந்தியா அண்ட் சீனா, சீனா அண்ட் திபெத். ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கிடையுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஐநா சபை கொண்டு வந்ததோடைய நோக்கம் இங்க பூர்த்தி ஆகல. 2 உலகப் போர்களுக்கு பிறகு 1939, 1945 இரண்டாவது உலகப் போர், 1914, 1918 முதல் உலகப் போர், 1914, 1918 முதல் உலகப் போர், 1939, 1945 இரண்டாவது உலகப் போர். இந்த 2 உலகப் போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததனுடைய அமைப்பு தான் இந்த ஐநா சபை. 1945 அக்டோபர் 24. இதுல எப்ப சார் இந்தியா கையெழுத்திட்டதுன்னு கேட்பாங்க. அக்டோபர் 30, அக்டோபர் 30 அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து கையெழுத்திட்டுச்சு. அன்னைக்கு வந்து இந்தியா மாத்திரம் இல்ல, ஒரு 50 நாடுகளுக்கு கையெழுத்திட்டாங்க. அவங்க தான் சார்ட்டர் மெம்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஐநா சபை உருவான போது கையெழுத்திட்ட நாடுகள் 50 நாடுகள், அதுதான் சார்ட்டர் மெம்பர்ஸ். இன்னைக்கு 193 இருக்கு. இந்த கொசோவோ அப்படின்னா சொல்லுவாங்க, அதே மாதிரி சவுத் சூடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரீசெண்டா சேர்ந்த நாடுகள், சவுத் சூடான். அப்ப ஞாபகம் வச்சுங்க என்ன சொல்லிட்டு வரோம் அப்படின்றது. இன்னைக்கு முதல் பக்க செய்தியில இதான் கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மேலோங்குது, இது கவலை அளிக்கிறது அப்படின்னு ஆண்டனியோ குட்ரஸ் சொல்லியிருக்காரு. ஐநா சபையினுடைய செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார். இது முதல் பக்க செய்தியில பாக்குறோம். அடுத்து எழுதி வச்சுங்க. இலங்கைக்கு 4032 கோடி நம்ம இந்திய அரசு உதவி. 4032, 4032. யார் சொல்லுவா? இலங்கையினுடைய அதிபர் யாரு? ஹர்ஷினியா. அவங்க வந்து பிரதமர். இலங்கையினுடைய பிரதமர் வந்து ஹரிணி அமரசூரிய. ஹரிணி அமரசூரியங்கிறவங்க பிரதமர், the Prime Minister of Sri Lanka, who is President of Sri Lanka. பாருங்க, இவர்தான் பேரை காமிக்கலையா, உருவத்தை தான் காமிச்சிருக்கானா? அதுவே கட் ஆயிடுச்சா? இதையே ஆன் பண்ணவே இல்லையா? அட பாவிகளா, இது பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட சொல்றீங்களா? அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆஃப்லைன்ல அப்படியே வெறும் திரையை பார்த்துட்டு இருந்தீங்களா? சோ எழுதி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. யாருப்பா அது? இலங்கையினுடைய அதிபர் யாரு? நிறைய முறை பேசியிருக்கோம். அனுகுமார திசநாயக்க. அனுகுமார திசநாயக்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இவர் தான் அதிபர். யாருங்க பிரதமர்? ஹரிணி அமரசூரிய அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் சந்திப்பா. யாருங்க இந்த பியூஷ் கோயல்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் தான் இப்ப தமிழகத்திற்கான பாஜகவோட அந்த தேர்தல் அதிகாரியா இருக்கிறார், அவங்களுடைய தேர்தல் குழு தலைவராக இருக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பியூஷ் கோயல் அப்படிங்கிறது அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர். பாஜகவுடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் யாரு அப்படின்னு கேட்டா பியூஷ் கோயல். ஹி இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய மினிஸ்டர் அப்படிங்கிறது, இந்தியாவோட மினிஸ்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்தியாவோட மினிஸ்டர் இவர் தான். இப்ப கூட தெரிஞ்சிருச்சா? நல்லா பேசுங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சார் முக்கியமானது இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இது தேர்தல் ஆலோசனை நடந்துட்டு இருக்குது. யாருங்க தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி? அர்ச்சனா பட்நாயக். அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான். சோ அடுத்து என்ன சார் முக்கியமான நியூஸ்? வளர்ச்சி திட்டப்பணிகள் துணை முதல்வர் ஆய்வு. யாருங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். பவன் கல்யாண் அப்படிங்கிறது. கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். பீகாரோட துணை முதலமைச்சர்கள் 2 பேர், சாம்ராட் சௌஹான் அண்ட் விஜயகுமார் சின்ஹா. சாம்ராட் அந்த மக்களுடைய சௌஹான், விஜயகுமார் சின்ஹா 2 பேருமே எந்த கட்சி? பிஜேபி. 2 பேருமே எந்த கட்சி? பிஜேபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ மாமன்ற கூட்டரங்கா 74 கோடியில புதிய மாமன்ற கூட்டரங்கு முதல்வர் விக்டோரியா அரங்கம். நேற்று பார்த்தோம்ல, விக்டோரியா அரங்கம் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட? எந்த ஆண்டு? 1888. விக்டோரியா அரங்கம் எங்க இருக்கு? சென்னை மாநகராட்சி கட்டிடத்துல இருக்கு. சென்னை மாநகராட்சி கட்டிடத்துல இருக்கு. சென்னை மாநகராட்சி எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1687. 1687. 1687. இந்தியாவிலேயே தோன்றிய முதல் மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி. இந்தியாவிலே தோன்றிய முதல் மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி அப்படிங்கறத எடுத்துக்கணும். மாநகராட்சியினுடைய தந்தைனா
மேயர் எடுத்தோம். சென்னை மாநகராட்சியினுடைய தந்தை யாரு? அவங்க அவங்க தாய் இல்லையா, ஆர் பிரியா. சென்னை மாநகராட்சியினுடைய இப்ப மேயர் யாருப்பா? பிரியா அவர்கள் அப்படி சொல்றதை எடுத்து வச்சுக்கணும். தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? 27. 27. கடைசியா உருவான 2 மாநகராட்சிகள் எது? பெரம்பலூர், ராமநாதபுரம். கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சும்மா இருக்கையிலே கட்டாது, ஏதாவது முன்னெல்லாம் அப்படி ஏதாவது இது பண்ணாதான் கட் ஆகும். மாநகராட்சி அப்படின்னு சொன்னாவே எந்த அமெண்ட்மெண்ட்ல வரும்? 73rd and 74th அப்படிங்கிறது உள்ளாட்சி அரசாங்கம். 73rd and 74th என்ன அரசாங்கம்? உள்ளாட்சி அரசாங்கம். சரி, 73rd அமெண்ட்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 19 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1992. 1992 யார் இந்தியாவினுடைய பிரதமர்? நரசிம்மராவ். 1992 மன்மோகன் சிங்கா. 1992 நரசிம்மராவ். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் யாரு? நரசிம்மராவ். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் யாரு? நரசிம்மராவ். அப்படி வரணும். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இது ஞாபகம் வச்சு நரசிம்மராவ் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 73 சட்டத்திருத்தம் பஞ்சாயத்து ராஜ், அப்படித்தானே? 73 சட்டத்திருத்தம்ன்றது பஞ்சாயத்து ராஜ். 74ன்றது முனிசிபாலிட்டி. அந்த முனிசிபாலிட்டிக்குள்ள எத்தனை லேயர் இருக்கு? டயர்ஸ் இருக்கு. 3 டயர்ஸ் இருக்கு. ஒன்னு டவுன் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன். அதாவது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சி. டவுன் பஞ்சாயத்து என்னது? பேரூராட்சி. அதுக்கு மேல அப்படியே பார்த்தோம்னா கவுன்சில். கவுன்சில் நகராட்சி. முனிசிபல் கவுன்சில் என்னது? நகராட்சி. அதே மாதிரி முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி. முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி அப்படிங்கறத எடுத்துக்கணும். தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சி இருக்கு? 37 மாநகராட்சி. சாரி, 27 மாநகராட்சி இருக்கு. எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதி இருக்கு. எத்தனை மக்களவை இருக்கு? லோக்சபா 39 இருக்கு. 39 இருக்கு. எத்தனை ராஜ்யசபா இருக்கு? 18 இருக்கு. நம்ம மக்கள் தொகையில் எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 10 அடி. நம்ம என்ன தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன் கோர்வையா. நம்ம 6வது இடத்துல இருக்கோம். மக்கள் தொகையில 6வது இடத்துல இருக்கோம். பொருளாதாரத்துல முதல் இடத்துல இருக்கோம். பொருளாதாரத்துல முதல் இடத்துல இருக்கிறோம். உயர்கல்வியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். கல்வி இருந்தாதான் ஒரு தேசம் முன்னேறும். கல்வி இருந்தாதான் ஒரு தேசம் பொருளாதாரத்துல முன்னேறும். அப்ப அதிகமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுலயும் தமிழகம் முன்னணியா இருக்கு. தமிழகம் முன்னணியா இருக்கு. உயர்கல்வியில முன்னணியா இருக்கு. விளையாட்டுல முன்னணியா இருக்கு. பர்டிகுலரா செஸ்ல முன்னணியில இருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. பங்களாதேஷை பத்தி பேசணும். நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதாப்பா? ஓகேமா. மாமன்ற கூட்டம் இந்த மாதிரி சொன்னோம். நேத்திக்கு நான் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா? சொன்னேன் இந்த விக்டோரியா மன்றத்துல ஒரே நேரத்துல 100 காரியங்களை திருப்பி பார்க்காத, அது நீ வீட்டுல பார்த்துருக்கணும். ஒரே நேரத்துல 100 காரியங்கள்ல கவனம் செலுத்துவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். செய்குதம்பி பாவலர். அவர் தான் பாத்தீங்கன்னா சதாவதானி. அவருக்கு பேரு எது? சதாவதானி. சதாவதானினா சதம்னாவே 100. ஒரே நேரத்துல 100 காரியங்கள்ல கவனம் செலுத்த முடியும் அந்த மாதிரி சொல்லப்படுது. கவன பகுப்பு, கவன வீச்சு, கவன சிதறல், கவன ஊசல், இப்படிலாம் நீ சைக்காலஜில படிப்பாங்க. கவன வீச்சுன்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க இருக்கீங்கன்னா பக்கத்து காலில் ஒரு 100 பொருளை குச்சி போடுறது. 100 பொருளை பார்க்க வைக்கிறது. நீ உங்களை போய் பார்க்க வச்சுட்டு எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 5 நிமிஷம் பாருங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், இதை பாருங்க, நல்லா கூர்ந்து இந்த பக்கத்தை பார்க்கணும். இந்த பக்கத்தை நீங்க பாத்துட்டீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட வினாடிகள்ல நீங்க பாத்துட்டீங்க. இப்ப நான் ஒவ்வொருத்தரா கேட்கிறேன், நீ என்னமா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் டிவி பார்த்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன டிவி பார்த்தேன், ஒரு பேப்பரை பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லலாம், அதோட தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க எவ்வளவு பொருட்களை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, நினைவூட்டுறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய கவனவீச்சு. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. கவனவீச்சு கண்டறியறதுக்கு ஒரு கருவி இருக்கு. அதுக்கு பேரு டாக்சிடாஸ்கோப். கவனவீச்சை கண்டறியறதுக்கு சைக்காலஜில படிப்போம், எஜுகேஷன் மெத்தடாலஜில. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஆர்பி கேட்டல். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல
ஒரு குறிப்பிட்ட நபர் எவ்வளவு பொருட்களை பார்க்கிறார், அது எவ்வளவு பொருட்களை ஞாபகம் வச்சுக்கிறாரு, நினைவூட்டுகிறார் அப்படிங்கறத அவங்களுடைய கவன வீச்சு. புரியுதா? அப்ப ஒரே நேரத்துல 100 காரியங்களை கவனம் செலுத்தினாராம் செய்குதம்பி பாவலர்ன்றவர். அதனாலதான் அவரு சதாவதானி என்று அழைக்கப்படுறாரு. அது எந்த ஹால்ல நிகழ்த்தினார்னா விக்டோரியா ஹால்ல தான் நிகழ்த்தினார். விக்டோரியா, இந்த குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் படிச்சோம்ல 1858. ஏன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிறது 1857. முதல் இந்திய சுதந்திர போர்ன்றது எப்ப? 1857. அந்த 1857க்கு பிறகு அப்படிங்கறது வந்து என்ன பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட கேன்சல் பண்ணிட்டு வைஸ்ராய்ங்கிறத கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க. இப்ப நான் காலை சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு படம் ஓடிச்சுட்டு இருந்துச்சு. என்னடா பாக்குற, துப்பறிவாளன் அப்படிங்கிற ஒரு படம். நல்லா கியூட்டா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நல்ல அந்த கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பவரை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஹை ஆர்டர் திங்கிங் சொல்லுவோம், HOD, அந்த HOT, ஹை ஆர்டர் திங்கிங். நான் நேற்று கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதை நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. கப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே உனக்கு கப்புன்னு பார்த்திருக்கோம். CUP கப்புன்றது. CUP ஒரு போட்டித் தேர்வுல அல்லது ஒரு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா முதல்ல கான்சென்ட்ரேஷன். என்ன தெரியுமா? நிறைய பேர் இன்னைக்கு வெற்றி அடையாததற்கு காரணம் என்னன்னா, படிச்சதை அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்றது. இப்ப என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க ப்ளீஸ். எவ்வளவுதான் நீங்க மனப்பாடம் பண்ண முடியும், எவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும், எவ்வளவுதான் நீங்க மனப்பாடம் பண்ணி ஏத்துக்க முடியும். ஆனா நான் சொல்ல, இப்ப கப்புன்றப்ப உங்களுக்கு ஈஸியா புரியுதுல, ஏதோ கான்சென்ட்ரேட் பண்றீங்க. Cனா கான்சென்ட்ரேஷன், Uனா அண்டர்ஸ்டாண்டிங், Pனா பிராக்டிஸ். இந்த வார்த்தை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு விஷயங்களை நம்ம படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு நம்ம ஒருநிலைப்படுத்துறோம், கான்சென்ட்ரேட்டடா படிக்கிறோம்ன்றது. ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் உள்ள வரும்போது கைல்வெளி பேசிட்டு இருக்கும்போது, சரியா, NPAனா என்ன, NPAனா நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன. நீங்க வெறுமனே NPAன்னு படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்னும் விளங்காது, அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம படிச்சீங்கன்னா. அப்ப அவங்க வந்து மல்லையாவை வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க. மோடி அப்படிங்கிறவரை கொண்டு வராங்க, சரியா, நீரோ மோடி, நான் சொல்றது இந்த மோடி இல்ல, நீரோ மோடியை கொண்டு வராங்க உள்ள. சோ இவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாம் ஒரு பேங்க்ல கடன் வாங்குறாங்க. அந்த பேங்க்ல கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தாம போயிடுறாங்க. அப்படி திருப்பி செலுத்தாத பணம் யாரோடது அப்படிங்கிற போது நம்மளோடது. அப்ப அது வந்து இன்னும் திருப்பி செலுத்தப்படாம இருப்ப அது நான் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில ஓடுது. அப்ப இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, புரியுதா? அப்ப இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போது மறுபடியும் நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சோ நான் பெர்ஃபார்மிங் அசெட், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதை எழுதணும். கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆமாதானே? அப்ப நீங்க வெறுமனே கொண்டு போய் அப்படியே வீட்டுல போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சிருந்தா, இந்த டிஸ்கிரிப்டிவ்ல ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு எழுதுறவங்க அதுலதான் பயப்படுறாங்க. ஒரே ஒரு கேள்வி எழுதணும்ன்றா, 5 டாபிக் கொடுக்குறேன்றா. சோ பாலிட்டில இருந்து கேக்குறாங்க, மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து கேக்குறாங்க, பாலிட்டில இருந்து மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேக்குறாங்க, தமிழ்நாடோட எக்கனாமி அண்ட் ஹிஸ்டரியில இருந்து கேக்குறாங்க. ஏங்க பயப்படுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. கான்சென்ட்ரேஷன் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பிராக்டிஸ் இல்ல. அப்படியே நான் சயின்ஸ் மேஜரா இருந்தா நான் சயின்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் படிக்கிறேன்ற மாதிரி போறது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு. இப்ப பாரு, நான் ஒரு பக்கம் தான், ஒரு பக்கத்தை விட தாண்டல, அப்படித்தானே? அந்த ஒரு பக்கத்துக்குள்ள நம்ம பங்களாதேஷை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஐநா சபையை பத்தி பேசிட்டு இருக்கோம், பங்களாதேசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஐநா சபை. இந்த கிளாஸ் யாருக்கு பிடிக்கும் அல்லது யாருக்கு வந்து உண்மையாவே வந்து பயனளிக்கும்னா, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நான் படிச்சிடுவேன், எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் மேனேஜ் பண்ணி அடிச்சிருவேன்றவங்களுக்கு, இந்த ஏட்டு சுரக்கையா இருக்கிறவங்களுக்கு இது வந்து வெறுப்பா இருக்கும். என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு இது பண்றாங்கன்னா, இவங்க எந்த காலத்திலும் முன்னேற முடியாது. ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட்ல மாறிடுச்சு. இன்னைக்கு UPSC ஸ்டாண்டர்டை விட TNPSC ஸ்டாண்டர்ட் பயங்கரமா இருக்கு. நான் பேசுற புரியுதா? UPSC ஸ்டாண்டர்ட், குரூப் 4 ஸ்டாண்டர்டா இருக்கு, குரூப் 1 விட. குரூப் 4 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கு, குரூப் 1 விட, குரூப் 2 விட. அப்படிங்கிறப்போ so we have to equip our knowledge, எக்யூப் ஆகணும். சும்மா ஏட்டு சுரக்கா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த CUP எடுத்துங்க, ஒரு CUP எடுத்துங்க. ஒன்னு என்ன சொன்ன, கான்சென்ட்ரேஷனா, ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா, மூணாவது என்னப்பா, பிராக்டிஸ். பிராக்டிஸ் 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 மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இப்ப நான் அந்த இடத்துல இவ்வளவு அழகா பேசுறேன்னா பிராக்டிஸ், நான் ஞாபகம் வச்சு சொல்றேன்னா பிராக்டிஸ். ஒரு வாரம் நான் வந்து இப்படி பேசாம இருந்துட்டேன்னா பேச்சு வராது. எவ்வளோ இப்ப மிஸ்டர் தோனியா இருந்தாலுமே
அவர் நாளைக்கு ஒரு மேட்ச் விளையாட போறாரு, இன்னைக்கு களத்துல இருந்து முதல் நாள் பிராக்டிஸ் பண்ணணும். சச்சின் டெண்டுல்கரா இருந்தாலுமே, மெஸ்ஸியா இருந்தாலுமே, உசேன் போல்ட்டா இருந்தாலுமே பேசுற புரியுதா? நான் வந்து பல சாதனைகள் படைச்சிருக்கேன், நான் பயங்கரமா சிக்ஸர் அடிப்பேன்னு சொன்னா ஒரு சின்ன பையன் அவுட் ஆயிட்டு போயிருவோம். சின்ன பையன் அவுட் ஆயிட்டு போயிருவோம். உசேன் போல்ட் அவுட் ஆனாரு. உசேன் போல்ட் ஒரு சின்ன பையன் சரியா உசேன் போல்ட் அடிச்சாரு, தூக்குனாரு. ஏன் இவரு கார்லேஷன், நம்ம இவரு தான் செஸ்லயே பயங்கரமான சாம்பியன். பிரகானந்திர தோத்தாரா? நம்ம இவர்கிட்ட குகேஷ்ல தோத்தாரா? குகேஷ் யானைக்கும் அடிசருக்கும். அப்ப என்ன சார் வேணும்? பிராக்டிஸ். அதான் நான் சொல்றேன். 200 கேள்விகள் டிஎன்பிஎஸ்ல 200 கேள்விகள். அந்த 200 கேள்விகள் அப்படிங்கறத உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உங்களுக்கு போட்டியாளர்கள் அந்த 20 லட்சம் பேர் இல்ல. இந்த குரூப் 4 எழுதினவே 20 லட்சம் பேர். குரூப் 4 எழுதினது இந்த நம்ம ஸ்ரீதேவி உட்காந்துருச்சுல, கொஸ்டின் பேப்பர் டஃப், பயங்கரமான கஷ்டம். ஐயோ ஓலைச்சுவடுல இருந்து கேட்டுட்டான், அங்க இருந்து கேட்டு உள்ள போயிட்டாங்கல்ல. 8th ரேங்க் அடிச்சோம். 8th ரேங்க் தமிழ்நாட்டுல 8th ரேங்க் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஓவரால் நம்ம அந்த கொஸ்டின் அதுலயும் பாஸ் பண்றோம்னா அது அப்படி ஆகிறோம்னா மாறணும். கொஸ்டின் கஷ்டம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. போட்டி தேர்வுனா கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கணும், அதுல நம்ம பெஸ்டா பண்ணிருக்கணும். கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கும், அதுல நம்ம பெஸ்டா பண்ணிருக்கணும். இதான் லாஜிக். அப்ப வி ஹவ் எங்க கேட்கறானு எங்க வேணாலும் கேளு. அப்படிதான் நான் சொல்றேன் இல்லையா? ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன்னா அவர் எல்லா பாலையும் மேனேஜ் பண்ணக்கூடியவரா இருக்கணும். இல்லைன்னா ஈஸியா இவர் வந்து பவுன்ஸ் தான் ஆக்கறதா அடிப்பாரு, அல்ல ஒரு ஸ்பின் தான் அடிப்பாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பவுலர் போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதானே? அதுக்கேற்ற மாதிரி பவுலர் போட்டு தூக்கி போயிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷ் படிங்க, தமிழ் வேணுமா தமிழ் படிங்க. அப்ப கான்சென்ட்ரேட்டோட படிங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு போய் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது நோட்டு. அது நம்ம கல்லூரிகள்ல பண்ணிருப்போம். யாராவது இவ்வளவுலாம் நீங்க வந்து ஓரல் பண்ணிருக்கீங்களா காலேஜஸ்ல? பேப்பரோட தானே நீங்க கிளாஸுக்கு போவீங்க. என்ன அன்னைக்கு பேப்பர்லாம் 1 மணி நேரம் படிச்சு வச்சுட்டு தான் கிளாஸுக்குள்ளே போவீங்க. ஆமா, பிரியதர்ஷன்லாம் என்ன பண்ண தெரியுமா? தினமணியையும் ஹிண்டு பேப்பர்லாம் ஃபுல்லா தரவு பண்ணி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க மேம் அல்லது சார் வந்து சொல்ல எஸ் மேம் பங்களாதேஷ், எஸ் மேம் 1971 மேம் விஜய் திவாஸ் மேம் 1905 வங்கப்பிரிவினை மேம், எஸ் மேம் இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சேன் மேம். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டோம். அப்படிலாம் யாருமே நம்மளாம் இருந்தது கிடையாது. நான் இருந்தது இல்லை. பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன். ஒருத்தர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நீங்க எப்படி 5 டிகிரி படிச்சீங்கன்னு. 5 டிகிரின்றது அவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்தவொடனே எம்காம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி பிகாம் ஒன்று இருக்கா, எம்ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஎன் ஒன்று இருக்கா, அப்பெல்லாம் பார்த்தா 10 வந்துடும். ஒன்னா நம்ம தேடி பார்த்தோம்னா 10 வந்துடும் வச்சிரும்னு சொல்லிட்டு. நல்லா படிங்க, கான்சென்ட்ரேட்டா படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். எல்லாருமே படிக்கலாம். நீங்க 10th ஃபெயிலா இருந்தாலும் சரி, 12th ஃபெயிலா இருந்தாலும் சரி, அரியர் வச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்க லோ மார்க்ல தான் நீங்க பாஸ் ஆயிட்டு இருந்தாலும் சரி, அந்த மார்க் வந்து உங்களை டிசைட் பண்ண போறது இல்ல. இப்போ நீங்க எவ்வளவு எக்யூப் ஆகுறீங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அப்டேட் பண்றீங்க பொறுத்துதான் இருக்கு. புரியுது நான் சொல்றது? நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கணும், ஆர் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கணும், இல்ல நான் தான் பிரெய்னி, அதெல்லாம் வந்து அது ஒரு கேட்டகரி. போட்டி தேர்வுன்றது இன்னைக்கு நடத்துறதுல எனக்கு எவ்வளவு விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நடத்துறதுல விக்டோரியானா எனக்கு தெரியணும், செய்குதம்பி பாவலர், சதாவதானி, விக்டோரியா மன்றம் 1888 கட்டாயிடுச்சா? கிளாஸ் கட்டாயிடுச்சா? ஒண்ணுமே இல்ல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், சும்மா தான் பேசிட்டு இருக்கிறோம். என்னவா என்னப்பா இதுல கனெக்ட் பண்ணவும் தான் கட் ஆகிட்டு இருக்கு. அதான் 1888 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சில ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க தம்பி. ஓல்டு வெர்ஷனா இருக்கு. இந்த 11:30க்கு அப்புறம் அதை மாத்தி விடுப்பான். ஏன்னா ஆமா ஏதோ அப்டேட் கேக்குது, அதை அப்டேட் பண்ணி விட்டுருவோம். 11:30க்கு நம்ம கிளாஸ் முடிக்கும் போது அதை அப்டேட் பண்ணி விட்டுருங்க. நான் அப்டேட் ஆகாம இருக்கும் தான் இது அப்படியே கட் ஆகிட்டே இருக்கு. சரி, உங்களுக்கு போர்டு காமிக்க வேணாம், உங்களுக்கும் போர்டு காமிக்கல. மெட்டீரியல்ஸ் நம்ம வேகமா பேசிட்டு போவோம். ஸோ டிசம்பர் 24 இருக்கிறோம். டிசம்பர் 24 ஒரு முக்கியமான நாள்னு சொன்னேன். என்ன நாள்? கன்சியூமர் டேங்க. கிளாப் பண்ணுங்க. நம்ம இந்தியன் கன்சியூமர் டே. இதுதான் யூனிக்னஸ். எல்லாரும் தான் படிக்கிறீங்க. இதுதான் வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறோம் அந்த அரங்கத்துக்குள்ள, ஆன்லைன்ல இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டா ஒரு சிலரால் மட்டும் தான் எடுக்க முடியுதுன்னா அதுதான் வெற்றிக்கான படிநிலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. வெற்றிக்கான படிநிலை அதுதான். சரி சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு என்ன டே? இந்தியன் கன்சியூமர் டே. அப்ப வேர்ல்டு கன்சியூமர் டே மார்ச் 15.
மார்ச் 15 வேர்ல்டு கன்சியூமர் டே. கன்சியூமரிசத்தோட ஃபாதர் ரால்ஃப் நேடர். கன்சியூமரிசத்தோட ஃபாதர் யாரு? ரால்ஃப் நேடர், கன்சியூமரிசத்தோட ஃபாதர். அப்ப கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆக்ட் என்ன? கன்சியூமரிசத்தோட ஆக்ட் கோப்ரா ஆக்ட். கோப்ரா ஆக்ட் எந்த வருஷம்? 1986, 1986. கன்சியூமரிசம் எத்தனை அடுக்குகளாக இருக்கு? 3 டயர்ஸ். நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஃபோரம் சொல்லுவாங்க, கன்சியூமர் ஃபோரம். நேஷனல் லெவல்ல இருக்கு, ஸ்டேட் லெவல்ல இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு. சரி, கன்சியூமரை பாதுகாக்கிறதுக்காக, கன்சியூமரை அவேர் பண்றதுக்காக தமிழக அரசு வெளியிடக்கூடிய பத்திரிகையின் பேரு கன்சியூமர் ஷீல்டு, நுகர்வோர் கவசம். கன்சியூமர் ஷீல்டு, நுகர்வோர் கவசம். அப்ப ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நடத்தினது பூரா நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பாத்துங்க. இவங்க யாரு சார்? இந்த திட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதா? விக்ஷித் பாரத் பேர் மாத்திட்டாங்கப்பா. பிபிஜி ஆர் ராம்ஜி. பிபிஜி ராம்ஜி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கறத வந்து இப்ப பிபிஜி ராம்ஜின்னு மாத்திட்டாங்க. ராம்ஜி, பிபிஜி ராம்ஜி. என்ன சார் பிபிஜி ராம்ஜி? வி அப்படின்னா விக்ஷித் பாரத், பிபினா விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத், விக்ஷித் பாரத், சரியா? விக்ஷித் பாரத் கிராம ரூரல் லைவ்லிஹுட் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாத்திருக்காங்க. இது இந்த சட்டம் எந்த நாள் சார்? 2025 சட்டம் ஆயிருச்சு. பிபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது சட்டம் ஆயிருச்சு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2005 20 வருஷம் கழிச்சு பேரை மாத்திட்டாங்க. 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருந்துச்சு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த 100 நாளை 125 நாள் ஆக்கி ஒரு பேரை மாத்தி விட்டாங்க. 2025 அது விபிஜி ராம்ஜின்னு மாத்திட்டாங்க. அப்ப இந்த விக்ஷித் கிராம பஞ்சாயத்து திட்டம் அப்படின்னு இதுக்கு பேரு விக்ஷித் கிராம பஞ்சாயத்து திட்டம். இந்தியாவினுடைய சமீபத்திய திட்டங்கள் எழுதுக அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துக்கணும். தமிழகத்தினுடைய சமீபத்திய திட்டங்களை பற்றி விவரி அப்படின்னு கேட்டா எழுதணும். காலை உணவு திட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணது எப்ப கொண்டு வந்தாங்க, எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. தமிழ் பொதுநல திட்டம் அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்தாங்க, எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. மகளிர் உரிமை தொகைங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க, எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. புதுமை பெண் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பு சோலை அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல முதியோர்களுக்கு. அன்பு சோலை திட்டம் கொண்டு வந்தாங்களா? தோழி விடுதி கொண்டு வந்தாங்களா? அது மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி இருக்கா, இல்லம் தேடி மருத்துவம் இருக்கா, வீடுதோறும் மருத்துவம் இருக்கா இல்லையா? திட்டங்கள்லாம் அப்டேட் பண்ணணும். தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள், அன்னைக்கு 100 திட்டங்கள் பார்த்தோம். தமிழக அரசு மட்டும் எத்தனை திட்டங்கள்? 100 திட்டங்கள். அதுக்கான தனியா வீடியோ ஆடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் கேட்டுங்க. அப்ப விக்ஷித் பாரத்தோட இந்த திட்டத்துல முக்கியமான திட்டங்கள் ஒண்ணு என்ன சொல்றாடா, ஒண்ணு இது வந்து கிராம சபையால் மேற்கொள்ளப்படும். இது வந்து கிராம சபா. இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறது பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். பாலிட்டி நடத்திட்டு இருக்கேன், எக்கனாமிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். ரெண்டுக்குமே முக்கியம். பாலிட்டிலையும் கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் நடத்துவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியம். அப்ப இது யாரால மேற்கொள்ளப்படுமா? இது வந்து கிராம சபா. கிராம சபா அப்படின்னு சொன்னாவே லோக்கல் பஞ்சாயத்து. கிராம சபானாவே லோக்கல் பஞ்சாயத்து. இது என்ன கொண்டு வராங்க? எல்லாரும் பரவலாக்கப்பட்ட அடிமட்ட பங்கேற்பு திட்டம் சொல்றாங்க. பரவலாக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா இதை வந்து நல்லா ப்ரொபகண்டா பண்றாங்க. எல்லாரும் டைவர்ஸ்ஃபைட் ஆக்குறாங்க. எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி லோ லெவல் அப்படிங்கிறது அடிமட்டம் வரைக்கும் இருக்கணும். மத்திய அரசாங்கம் ஒண்ணு இருக்கு, மாநில அரசாங்கன்றது இருக்கு, உள்ளூர் அரசாங்கன்றது இருக்கு, உள்ளாட்சி அரசாங்கன்றது இருக்கு. உள்ளாட்சி அரசாங்கம்னா அது தெருவுக்கு வந்துடும். நமக்குன்னு ஒரு மெம்பர் இருப்பாரு, நமக்குன்னு ஒரு கவுன்சிலர் இருப்பார். ஆமாதானே? நம்முடைய போய் நேரடியா போய் சிஎம் பேச முடியுமா? நம்ம போய் நேரடியா பிஎம் பேச முடியுமா? அப்ப நமக்குன்னு ஒரு பிரதிநிதி நம்ம தெருவில் வர்றாருல, அதான் அந்த அடிமட்டம்ன்றது. அடிமட்டத்துக்கு அதிகாரத்தை கொண்டு வருது அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அன்னைக்கு கொண்டு வந்தாங்க 73வது சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தத்துல. யாரு சார் கொண்டு வந்தா அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாரத பிரதமர் அப்படின்றவர் நரசிம்மராவ் அவங்களுடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. உள்ளாட்சி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த உள்ளாட்சி அரசாங்கம்ன்றது கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கறது அடிஷனல் 2 பேரா கொண்டு வந்தாங்க. புரியுதா? 61வது சட்டத்திருத்தம் படிச்சிருக்கீங்கல்ல, 1988 படிச்சிருக்கீங்கல்ல, 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சாச்சு. யாரு? ராஜீவ் காந்தி. இன்னும் கூட பண்ணுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? 18 வயசு 15 வயசாக்குங்க அப்படி சொல்லிட்டு பேர் மாத்தி விட்டுருவாங்க. பேரை மட்டும் மாத்தி விட்டு அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா 15 வயசுல ஓட்டு போடுற நாடுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து 10 வயசுல ஓட்டு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து 6th படிக்கிறவனே டேய் நான் டிவி கேடா, டேய் நான் டிஎம் கேடா. என்னுடைய பாப்பா வந்து ஜெனி வந்து சொல்லுது, பாருங்க அரசியல் பயங்கர அரசியல் தெளிவு இருக்கு. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலே அடிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ள.
உங்களோட படிமா, 10th நல்ல மார்க் வாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க, ஸோ நல்லா படின்னு சொன்னா அங்க அந்த ஒரு பாப்பா இருக்கு, பேரை சொல்ல விரும்பல, நான் லைவ்ல இருக்கன்றனால. அந்த பாப்பா எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் அவன் இவன் தான் சிஎம் கூட, என்ன சிஎம் கூட அவன் இவன் அவன் அப்படி இவன் இப்படி. நம்மளாம் வந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் எந்த அரசியல்லாம் தெரியாது. முன்னொரு காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டீங்கன்னா, கல்லூரி படிக்கிற வரைக்கும் கேட்டா நீ ரெட்டலைக்கு அம்மா என்ன சொல்லுவாங்க, ரெட்டலைக்கு போடு, 18 வயசு என்ன சொல்றேன், ரெட்டலைக்கு போடனா ரெட்டலை, உதயசூரியனுக்கு போடனா உதயசூரியன், கை சின்னத்துக்கு போடனா கை சின்னம், காங்கிரஸ். அப்பா எல்லாம் காங்கிரஸ், எங்க அம்மா சொல்லி எடுத்து சொல்றேன். அப்பா வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே காங்கிரஸ் தான்ப்பா, நம்ம யாரா இருந்தாலும் யாருக்கு தான் ஓட்டு போடணும், காங்கிரஸ் தான், கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சில நமக்கு பிடிச்ச தலைவர் யாரு உண்மையாவே ஜனநாயகவாதியா இருக்கா, டெமோக்ராட்டிக்கா இருக்கா, யாரு இந்த மக்களுக்காக பயன்படுறாங்க, நம்ம அப்பா சொன்னாரு தாத்தா சொன்னாருன்னு போகாம நமக்குன்னு ஒண்ணு பிடிக்கும்ல, இவங்க தான் உண்மையா இருக்கிறாங்க. சும்மா வந்து யார வேணாலும் ஏமாத்தலாம், பேச்சுல ஏமாத்தலாம், ஒருத்தர் சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து தமிழக அரசு, அந்த திராவிட அரசை, குறிப்பாக இந்த திமுக அரசை நான் வந்து அதாவது இந்த பெரியாருடைய கொள்கைகளை நான் எந்த பார்ப்பன கடப்பாறை கொண்டு இடிப்பேங்கிறார். அப்ப எவ்வளவு இது 1916 இருந்து இருக்கு. இன்னைக்கு திராவிடம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு சொந்தமானது அல்ல. திராவிடம் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க வந்து சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க பெண்கள், அது திராவிடத்தினுடைய வளர்ச்சி தான். அது திராவிடம் இல்லைன்னா வச்சுங்களேன் இப்ப பண்ண முடியாது. பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னா ஆரம்பத்தில் எது பார்த்து பாரதியே அதை சாடினார், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி. சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணென்ற கும்மியடி. அன்னைக்கு படிக்க முடியாது, அன்னைக்கு கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீனும் செத்துறணும், நீ சாகிறது இல்ல, நீ மருந்து குடிச்சு சாகிறது இல்ல, நான் உன்னை எரிச்சிருவேன். அதுக்கு பேர் என்ன, உடன்கட்டை ஏறுதல். வெள்ள சேலை கட்டிடணும், பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, உன்னை பார்த்தாவே அமங்கலம், நீ எந்த ஒரு சுபகாரியங்களையும் கலந்துக்க கூடாது. இதுதான் நம்முடைய முந்தைய இந்தியா, சுதந்திரத்திற்கு முன் இந்தியா. சதி அப்படிங்கிறது இருந்துச்சு, தேவதாசி இருந்துச்சு, பெண்களை கொண்டு போய் கோயில்ல போய் விட்டுட்டு அவங்கள வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த தேவதாசி ஒழிப்பு முறை இருந்துச்சு, அது நீதி கட்சி தான் ஒழிச்சிச்சு. 1930 அப்படிங்கிறது முத்துலட்சுமி ரெட்டி பேசுற புரியுதா? அரசியல் தெளிவு வேணும், அரசியல் தெளிவு. நான் வந்து குவார்டர் ஃபைனல் வரமாட்டேன், செமி ஃபைனல் வரமாட்டேன், டைரக்டா ஃபைனல் தான். டைரக்டா நான் ஃபைனல், இந்த உள்ளூர் விளையாட்டுல விளையாட மாட்டேன். நான் வந்து என்ன டைரக்ட் ஃபைனல், எடுத்த உடனே நான் முதலமைச்சர் தான், நான் பேசுற புரியுதா? ஆனா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்க அநேகர் இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். ஸோ அரசியல் தெளிவு வேணும். என்ன சார், எது சார் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரியாரை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா விமர்சனம் வைக்கலாம். பகுத்தறிவு அப்படிங்கறதுல வைக்க முடியாதுங்க. நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு எட்டாத நீ செய்யாதன்றாரு. கும்பிடுகிறேன் சாமி, அப்ப அதுக்கு நான் எதிரானவன்றார். சாமி கும்பிடுவதற்கு எதிரானவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்க. பகுத்தறிவுனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவருடைய பார்வையில பகுத்தறிவு என்பது சாமி கும்பிடுவதற்கு எதிரானது அல்ல, கும்பிடுற சாமிக்கு எதிரானது. கும்பிடுற சாமி என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷனை சாமியாக்குறது, மனுஷனை கொண்டு போய் பல்லாக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு அவனை வந்து சாமியா வழிபடுறது. அவன் உயரத்துல இருப்பான், அவனை போய் நம்ம தொட்டு கும்பிடுறது, மனுஷனை தொட்டு கும்பிடுறது. அவன் அப்படிதான் போடுவான், அவன் உயர்வான இடத்துல தான் உட்காருவான், தொட்டா தீட்டுன்றுவான். எந்த சாதியும் அறியும், தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு ஒரு தெரு, இவங்களுக்கு ஒரு தெருன்னு இருந்துச்சு. புரியுதா நான் பேசுறது? அக்ரஹாரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, பிளஸ் வந்து இருந்துச்சு, அதையும் பிரிச்சான். அடுத்து எல்லாம் பிரிச்சு இதெல்லாம் உடைச்சது அரசியலமைப்பு சட்டம். இதெல்லாம் உடைச்சது இன்னைக்கு திராவிட கட்சிக்கு. திராவிடம் அப்படிங்கிறது வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை முன்னோடின்னு எடுத்தா அயோத்திதாச பண்டிதர், நம்ம பாடத்துல படிப்பீங்க, ரெட்டமலை சீனிவாசன். அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன். ஆனா அவங்க 2 பேருமே வந்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தமிழகம் அப்படிங்கிறது அவங்கள இன்னைக்கு அம்பேத்கர் பேசப்படுற அளவுக்கு யார் பேசப்படல, முன்னோடிங்க. ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கரோட முன்னோடி, அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர் அம்பேத்கருக்கு முன்னோடி. அம்பேத்கர் நீங்க பேசப்படுறாங்க இல்லையா, இவரும் லாயர். அயோத்திதாச பண்டிதர் டாக்டர், டாக்டர், அவரு சித்தா டாக்டர். இன்னைக்கு சித்தா அவரோட சென்னையில இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்துக்கு அவருடைய பேர் தான் இருக்கு. ரெட்டமலை சீனிவாசன்றவர் அன்னைக்கு காந்தி பேசப்படுற அளவுக்கு ரெட்டமலை சீனிவாசன் பேசப்பட. 2 பேருமே ஒரே நேரத்துல ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்தவங்க, வழக்கறிஞரா வேலை பார்த்தவங்க. யார் 2 பேரும்? ரெட்டமலை சீனிவாசனும் காந்தியடிகளும் 2 ஒரே காலகட்டத்தில். அதே வட்டமேசை மாநாட்டில் ரெட்டமலை சீனிவாசன் கலந்துட்டு இருக்காரு. பேசுற புரியுதா? அதே வட்டமேசை அம்பேத்கரோட யாரும் கலந்துட்டு இருக்கா? ரெட்டமலை சீனிவாசன். அப்படிங்கிறவருக்கும் அம்பேத்கருக்கு ஒரு டிஸ்பியூட்ஸ் இருக்கு.
அவர் வந்து மகர் அப்படிங்கிற இடம், இவர் வந்து பறையர் அப்படிங்கிற இடம். இவர் தமிழகத்துல இருந்து போறார். விழுப்புரம் கோலியனூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அங்க சாதி ஏற்றத்தாழ்வுகள்ன்றதுனால ஒரு பறையர் படிக்க கூடாதுன்றதுக்காக மறுபடியும் தஞ்சாவூர் விடுறாரு. அங்கேயும் படிக்க கூடாதுன்றதுக்காக மறுபடியும் கோயம்புத்தூர் விடுறாரு. அங்கேயும் படிக்க கூடாதுன்றதுனால நீலகிரிக்கு விடுறாரு. அந்த நீலகிரியில தான் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. யார் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க? அயோத்திதாச பண்டிதரும் பிளஸ் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா இருக்காருல்ல, பட்லர் கந்தப்பன் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த திருக்குறள் வெளியில வர்றதுக்கே காரணமா இருந்தவர். ஓலைச்சுவடியில கொண்டு போய் லார்ட் எல்லிஸ்ட போய் கொடுக்குறாரு. எல்லிஸ் இல்லைன்னா இந்த திருக்குறள்ன்றது இன்னைக்கு உலக பொதுமுறை ஆயிருக்காது. பேசுறது புரியுதா? இவ்வளவு வரலாறு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா இங்க உள்ள அழகா நீட்டா வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சுருவாங்க. யாரையும் புறக்கணிச்சிடப்படாங்க. பெரியாருக்கு முன்னோடி நான் சொல்ற ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர். திராவிடம்ன்றது யாரோ ஒரு திமுக கட்சிக்கோ திராவிட கழகத்துக்கோ சொந்தமானது இல்ல. பேசுற புரியுதா? உங்களுக்கு எனக்கு அது சொந்தம். நம்ம புரிஞ்சுக்கணும், லாஜிக் புரிஞ்சுக்கணும். கல்வின்றது மறுக்கப்பட்டது. ஏகலைவன் ஒரு விருது கொடுத்தாங்கல்ல, ஏகலைவன்றது ஒரு வேடன், அவன் சத்திரியன் கிடையாது. சத்திரியர்களுக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு மறுக்கிறான். யாரு? துரோணாச்சாரியார். அர்ஜுனன் பொறாமப்படுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கட்டவரில் கேட்கிறாங்க. பாத்தீங்களா? நீ பேசவே கூடாது, நீ செக்குலர், பேசவே கூடாது, பெண்கள் படிச்சிடக்கூடாது, நீ வந்து வீதியில் வந்துடக்கூடாது. அதான் சொல்றாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவனா, புல்லானாலும் புருஷன். அப்ப இது வந்து ஆதிக்கம். இது மேல் ஜோவின்ஸ்டிக் சொசைட்டி. இது மேல் ஜோவின்ஸ்டிக். ஈக்குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கு? கணவனும் ஆணும் பெண்ணும் சமம். அதான் சூப்பரா சொல்லியிருப்பார். நான் ஒரு பெண், வாழ விடு, வளர விடு, சம உரிமை கொடு, சம உரிமை கொடு. இதுதான் ஈக்குவாலிட்டி. இதான் ஃப்ராட்டர்னிட்டி. நீ வேற நான் வேற இல்ல, நீ வேற நான் வேற இல்ல. நீங்க மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட முக்கியமானது அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம வந்து பக்கத்துல இருக்க மலையாளிக்கு நம்ம எதிரியாயிரும். அப்படித்தானே? பக்கத்துல இருக்க தெலுங்கு பேசுறவங்களுக்கு எதிரியாயிரும். மொழி கொள்கை அப்படிங்கிறது. அதாவது என்னோடது ஓகே, நான் தமிழ் பேசுறேனால அந்த மாதிரி சொல்லிட்டோம். ஃபெரோஸ்கான் வீடியோ வேண்டாப்பா. ஃபெரோஸ்கான் வீடியோ ஆன் ஆயிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்க. அப்ப நீங்க யூ ஆர் மெச்சூர்ட். இப்ப நான் சொல்றேங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ஏத்துக்கூடாது. நீங்க ரேஷனல் திங்கிங் வரணும். பகுத்து ஆராயணும். எது சரி எது தவறுன்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க போய் யாரும் சொல்றதே என்ன பண்ணக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கிற விஷயத்துல செஞ்சிடக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கிற விஷயம் அது ரொம்ப முக்கியமானது. விக்ஷித் பாரத் பாத்துட்டீங்களா? விக்ஷித் பாரத் சட்டம் எந்த வருஷம்? 2025. திருப்பாவை திருவம்பாவை நிறைய பேசிட்டோம்ல. திருவம்பாவை நிறைய பேசிட்டோம். திருப்பாவை எந்த மாதத்துல? மார்கழி மாதத்துல. திருவம்பாவையும் மார்கழி மாதத்துல. திருப்பாவை யாருக்கு? திருமாலுக்கு. ஆண்டாளுக்கு இல்ல. திருப்பாவை பாடுனது ஆண்டாளு. யாருக்கு? திருமாலுக்கு. அதே மாதிரி சொல்லுவாங்க என்ன, மாயோனுக்கு. மாயோன்னா திருமால், சேயோன்னா முருகன். சேனாரு முருகன் அப்படிங்கிறது. எங்கேயாவது வட மாநிலத்தில் போய் நீங்க முருகன் கோயில பார்க்க முடியுதா? கொஞ்சம் நல்லா பேசுங்க. முருகன் அப்படிங்கறது வந்து வட மாநிலத்துல, மகாராஷ்டிரால, நான் வந்து மகாராஷ்டிரால கணேஷ் தான், விநாயகர் தான், கணேஷ் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் முருகன்றது தமிழ் கடவுள் தானே? முருகன்றது அப்ப முருகன்றது தமிழ் கடவுள்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தமிழ் கடவுளா, பிரபஞ்சத்துக்கு பூரா கடவுளா இருக்க முடியுமா? அப்ப மலையாளத்துக்கு அவர் இல்லையில, தெலுங்குக்கு அவர் இல்லையில, ஹிந்திக்கு அவர் இல்லையில. அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முருகன் தமிழ் கடவுள்னா நீ புரிஞ்சுக்கங்க, முருகன்றது தமிழ் கடவுள்னா அப்ப அரேபி பேசுறவங்களுக்கு யாரு கடவுள்? அப்படி ஒரு கேள்வி வருது. ஹியூப்ரு பேசுறவங்களுக்கு யாரு கடவுள்? பக்கத்துல மலையாளிக்கு யாரு கடவுள்? பக்கத்துல தெலுங்குக்கு யாரு கடவுள்? பக்கத்துல இருக்க மராத்தி பேசுறவனுக்கு யாரு கடவுள்? ஒடியா பேசுறவனுக்கு யாரு கடவுள்? ஒரு மொழிக்கு ஒரு கடவுள் இருக்கா? மொழிக்கு ஒரு கடவுள் இருக்கா? கடவுள்னா ஒரு ஆளா தானே இருக்க முடியும், ஒருத்தர் தானே இருக்க முடியும். அத்தனை திருவள்ளுவர் சொல்றாரு, அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன். பகவன்களா சொல்றாரு, சிங்குலர். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமனில்லை அப்படின்னு சொல்ற. யமன் இல்ல, நல்ல செஞ்சினா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவனே தேவன், ஒன்றே தான். குலம்ன்றது ஒண்ணுதான், அதான் மனித குலம். என்ன குலம் அது? மனித குலம். நீ வேற நான் வேற அப்படிங்கிறது கிடையாது. அதான் சொல்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப திருப்பாவை திருவம்பாவை. திருப்பாவை யாரு? ஆண்டாள். திருவம்பாவை யாரு? மாணிக்க வாசகர். எத்தனாம் திருமுறை? 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை ஏற்றியவர் எந்த ஊருக்காரு? திருவாதவூர். மதுரை மாவட்டம் திருவாதவூர். எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். நான் பிறந்த ஊர்ல இருந்து ஒரே 10 கிலோமீட்டர். அங்கதான் திருமணங்கள் எல்லாமே நடக்கும். மேக்சிமம் திருமணங்கள் அங்கதான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ அவர் ஊர்ல திருவாதவூர் அப்படிங்கிறது. சரியா?
புதிய ஊரக வேலை உறுதிப்பு திட்டம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தாவேகா புதிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அறிவிப்பு பண்ணியிருக்கிறாரு. ஸோ செவிலியர்கள் 6வது நாளாக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஜனவரி 6 ஒரு போராட்டம் சொல்லி பார்த்தோம்ல நேற்று, அந்த மாதிரி அனைவரின் வாக்குரிமையையும் உறுதி செய்ய திமுக களப்பணி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அரசு போய்விடும், பிளவு போகுமா? இந்த பாருங்க, சூப்பரா கட்டுரை. இதெல்லாம் நீங்க படிக்கணுங்க, தலையங்கெல்லாம் படிக்கணும். அப்பதான் நீங்க பிரிலிம்ஸ்ல மெயின்ஸ் இன்டர்வியூலாம் கேட்டா சூப்பரா பண்ண முடியும். அரசு போய்விடும், ஆனா பிளவு போகுமா? என்ன சார் இந்த தலையங்கத்துல அவர் சொல்றாரு? எல்லா மத பண்டிகைகளும் சடங்குகள். ஆமாதாங்க, இது சடங்குங்க. அவங்கவுங்க பாரம்பரியம்னு ஒட்டிக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துமஸா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும், பொங்கல்ன்றது நீங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம். பேசுற புரியுதா? அது எந்த மதத்திற்கும் உரியது இல்ல. அது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், அப்படி இந்துக்களின் பண்டிகையும் இல்ல. அது அறுவடை பண்டிகை. அது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு தேங்க்ஸ் கிவிங். அதை வந்து நீங்க வந்து தனியா ஒரு சாமியாக்கி சாமிக்கு படைக்கிறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? சாமிக்கு படைக்கிறது இல்ல, நன்றி கூறுறோம். நம்மோட சார்ந்து இருக்கிற விவசாயத்துக்கு நன்றி கூறுறோம், விவசாயிகளுக்கு நன்றி கூறுறோம். மாடு உழைச்சிருக்கு அன்னைக்குள்ள காலத்துல, அப்படித்தானே? இன்னைக்கு உலகத்துல எந்த மாடும் கிடையாது. இந்த வடிவேல் விவேக் சொல்வார்ல, எங்கடா போறீங்க? மாட்டை அடக்க போறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு காலத்துல மாடு உழுதுச்சு, மாட்டை அடக்குனீங்க. இப்ப டிராக்டர் அடக்குங்கடான்ல, டிராக்டரை அடக்குங்கடா சொல்றது. எல்லா மத பண்டிகைகளும் சடங்குகள், கொண்டாட்டங்களின் வழியாகவுமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றன. ஆண்டு முழுவதும் உழைத்து களைத்த மனிதர்களுக்கு பண்டிகைகள் சமூகம் முழுவதையும் ஒருமைப்படுத்துவதோடு அவை ஒரு மாறுதலாகவும் அமைகிறது. எஸ், கிராமங்கள்ல அதுதான். எந்த பண்டிகைக்கு ஆள் கூடுறாங்களோ கூடலையோ, பொங்கலுக்கு கிராமங்கள்ல எல்லாரும் எல்லா ஊர்கள்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, இந்த மஞ்சள் நீராட்டு எல்லாம் மஞ்சள் ஊத்துறாங்கல்ல, அதெல்லாம் இப்ப இல்ல. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த என்ன சொல்றது, விட்டு கொடுக்கறது. எல்லார் வீடுகளையும் திண்ணை இருக்கும், உட்காந்து பேசுவாங்க. எல்லார் வீட்லயும் தின்ன. இன்னைக்கு ஒரு போர்ட்டிகோன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க. அந்த மூலையில ஒரு ஆளு, இந்த மூலையில ஒரு ஆளு, அந்த மூலையில ஒரு ஆளு மொபைல். அவர் இன்ஸ்டாகிராமு, இவர் டெலகிராமு, அவர் பேஸ்புக், இவர் யூடியூப். ஒரு வீட்டுக்குள்ள இப்ப ஒரு படுக்கையில கணவன் மனைவியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படுக்கையில இங்கிட்டு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு, அந்த இடைவெளின்றது வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய இடைவெளி வந்துருச்சு. இதுக்குதான் திருவிழாக்கள் கொண்டாடினாங்க. ஆண்டு முழுவதும் உழைச்சிட்டு அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா? அந்த மக்களோட இணையணும் இல்லையா? அது அப்ப ஒரு ஊர் கூடி திருவிழா நடக்குதான்னு பாருங்க. ஒரு ஊர் கூடி திருவிழா நடக்குதா? கிடையவே கிடையாதுங்க. பொங்கல் ஒரு திருவிழா வந்துச்சுன்னா, பர்டிகுலர் நானா ஒரு கிராமத்துக்கு போவேன். நான் திருமணமான ஊருக்கு, அது மாதிரி என்னோட மனைவி ஊருக்கு போனேன்னா, இங்கனக்குள்ள ஒரு ரேடியா பிடிக்கும், எனக்குள்ள ஒரு ரேடியா பிடிக்கும். ஒரு ஊருக்குள்ள 4 ரேடியா. இந்த இங்கிட்டு பார்த்தா ஒரு பாட்டு, இங்கிட்டு பார்த்தா ஒரு பாட்டு, இங்கிட்டு இந்த சேனல்ல திறந்தா இங்கிட்டு ஒரு பாட்டு கேட்கும், இந்த சேனல்ல திறந்தா இங்கிட்டு ஒரு பாட்டு கேட்கும், அந்த சேனல் பார்த்தா என்னடா கேட்டா அந்த ஊர்ல 4 சமுதாய மக்கள் இருக்காங்க. 4 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. 4 சமுதாய மக்களும் இங்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும், இங்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டி, இங்கிட்டு ஒரு விளையாட்டு போட்டி. எங்க பாப்பாடலாம், நீ அங்கேயும் விளையாடு, போய் அங்கேயும் விளையாடு, சும்மா விளையாடு, எல்லா சாதிகளோட சேர்ந்து விளையாடு. பேசுற புரியுதா? எந்த பாட்டை கேட்கறதுனே தெரியாது. விடிய காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா, இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும், இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும். சரி, அதுவும் போக நீ வந்து தெருவுக்கு பொங்கல் வச்சிருவாங்க. தெருவு பொங்கல். புரியுதா நான் பேசுறது? அதுவே ஊர் கூடி, அன்னைக்கெல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பொது கோயில் இருக்கும். அந்த பொது கோயில எல்லாரும் வந்து அந்த இடத்துல பொங்கல் வச்சு அந்த ஒரு திருவிழா நடத்துறதுங்கிறது. பேசுற புரியுதா? கிராமங்கள்ல அந்த மாதிரி இதுதான் சொல்றாங்க. ஒரு மாறுதலாக அமையட்டும். சோ விழாக்களும் கேள்வி கேட்கலாம். மெயின்ஸ்ல நம்முடைய அடையாளமாக திகழ்கிறது. விழாக்கள் அப்படிங்கிறது சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது அப்படிங்கறத விவாதி. சமூக நல்லிணக்கத்தினுடைய அப்ப பொங்கல் விழான்றது சமூக நல்லிணக்கமா இருக்காதா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். சரியா? இப்ப ரம்ஜான்னா ஒரு கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இப்ப கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாவே யாரு? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. தீபாவளினாவே அது இந்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு உருவாக்கமா இருக்கு. தனிப்பட்ட முறை ஒரு உருவாக்கமா இருக்கு. ஆனா இப்ப சமூக நல்லிணக்கத்தை கொடுக்கறதுனா இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிடலாமா? ஜனவரி 26 சொல்லிடலாமா? சொல்லலாம். இப்ப பொங்கல் சொல்லலாமா? பொங்கல்ன்றத சொல்லலாம். எல்லாமே இருக்கக்கூடியது. அப்ப சமூக நல்லிணக்கத்தை கொடுக்குது. இங்க பாருங்க, அரசு ஊழியர்கள் ஜனவரி 6 முதல் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இன்று அமெரிக்கா செயற்கைக்கோளை வெளியில் செலுத்த. எழுதுங்க, அமெரிக்காவோட செயற்கைக்கோளை இந்தியா செலுத்துதான். முன்னேற்றத்தை பாத்தீங்கல்ல, நம்ம போய் அவங்க கிட்ட அடிமையா கிடந்த காலம் போய் இப்ப அவங்க நம்ம கிட்ட வர்றான். நாசான்றது ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க, நாங்க தானே உலகத்துல பெருசுமா. இப்ப அவங்களுடைய செயற்கைக்கோளை நம்ம செலுத்துறோமா? இஸ்ரோ செலுத்துகிறதா. கவுண்ட் டவுன் தொடக்கம் எங்க இருந்து சார்? ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. நேற்று எஸ்ஐல ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, 2வது அப்படிங்கிறது ஏவுதளம் எங்கு அமைகிறது? குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? தூத்துக்குடி. குலசேகரப்பட்டினம். அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். கவுண்ட் டவுன் வந்து தொடக்கமா.
அவங்களுடைய செயற்கைக்கோளோட பேரு என்ன சார் அப்படின்னு கேட்டா ப்ளூ போர்ட் 6. ப்ளூ போர்ட் 6. ப்ளூ போர்ட் 6. ஸோ இந்த வருஷத்துக்கான கடைசி கிளாஸ் இன்னைக்கு ஆஃப்லைன்ல. இந்த வருஷத்துக்கான கடைசி கிளாஸ் ஆஃப்லைன்ல கடைசி கிளாஸ். நேற்றுக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணேன். ரெசல்யூஷன். யூ ஹாவ் டு டேக் அ ரெசல்யூஷன். தீர்மானம் எடுக்கணும். 2026 அப்படிங்கிறது எனக்கான அரசு அதிகாரி ஆகக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணணும், நிலைநிறுத்தணும். உங்க மைண்ட் செட் ஆக்கணும். 2026 நான் கண்டிப்பா அரசு அந்த அக்கா அனுப்பியிருந்தாங்கல்ல, ஸ்ரீதேவி அக்கா. ஸ்ரீதேவி அக்கா வந்து அந்த போர்டுக்கு அதை நான் சொல்லியிருந்தேன் இங்க கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். இந்த சுவருன்னு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல எடுத்திருப்பான், மெட்ராஸ்ங்கிற ஒரு திரைப்படத்துல. டேய் இது சாதாரண சுவர் இல்லடா, இதுக்காக எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாரும் ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, இது அடையாளம், எங்களுடைய அடையாளம்ன்ற மாதிரி. அது வெறும் சுவர் இல்ல, அந்த சுவருக்கு முன்னாடி நானும் நின்று ஒரு போட்டோ பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரத்தை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற பார்வையே மாறும். மற்றவங்க உங்களை பார்க்குற பார்வையே. இப்ப கைல்வெளி வந்து ஒரு திருமண விழாவுக்கு போனோம்னு சொன்னா யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, அந்த பாரு நம்ம அக்கா பிள்ளை, நம்ம அண்ணன் பிள்ளை, போய் கேளு, அந்த அக்கா கவர்மெண்ட் வேலை இப்பதான் ஜாப் அடிச்சாங்க, போய் கேளுங்கன்னு. பொங்கல் திருவிழா வச்சாங்கன்னா மண்ணின் மைந்தர், சரியா, இந்த இன்னைக்கு வந்து ஒரு எஸ்ஐயா இருக்கிறாரு, உடனே அவரை கூப்பிட்டு ஒரு மாலை போடுவாங்கல்ல, திருவிழாக்களை போடுவாங்களா இல்லையா, நம் மண்ணின் மைந்தர் எஸ்ஐயா இருக்கிறாரு, கபடி போட்டி நடத்தினா கூட்டி அந்த அவர் வந்து கை கொடுக்க வைப்பாங்க, பாரு தாசில்தாரா இருக்காரு, வங்கியில இருக்கிறாரு, அவர் 3ஆம் பரிசு அவர் கொடுக்குறாரு, நம் மண்ணின் மைந்தர். இப்ப நான் எங்க ஊருக்குலாம் போனே வச்சுன்னு சொன்னா அந்த நம்மளை ஹானர் பண்ணுவாங்க. ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். உங்களுக்கு பத்திரிகையில போடும்போது பிராக்கெட்ல போட்டுருவாங்கல்ல, பிராக்கெட்ல தமிழக அரசு, தமிழ்நாடு அரசுன்னு போட்டு வருவாய்த்துறை இல்ல சம்திங் ஏதோ நீதித்துறை அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க, வச்சிருவாங்க. ஸோ அந்த அடையாளம் வேணும்ன்றது எனக்கு எப்ப வேணும், 2026 வேணும். 2026 வருஷம் ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த வருஷம் ஓடிடக்கூடாது. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருக்கா, இப்போ உங்களுக்கு 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருக்கு, 12ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருக்கு, டிகிரின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஒரு சிலருக்கு மாஸ்டர் டிகிரின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. இத்தனை டிகிரியை வச்சுக்கிட்டு நாம ஒரு அதிகாரத்தை பெறணும். ஒரு அதிகாரம், அதுக்கான வகுப்பு தான் அந்த வகுப்பு. உங்களை எஜுகேட் பண்றேன், உங்களை மோட்டிவேட் பண்றேன். ஸோ நீங்க மோட்டிவேட் ஆகணும்னா நீங்க போய் உங்க நோட்டை எழுதணும். ஒரு டைரி ப்ளீஸ் வாங்க, ஒரு டைரி அன்றாடம் உங்க டைரியில எழுதுங்க. இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு நான் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சேன். டைரி எழுதுற பழக்கம் இல்லைன்னா எழுதுங்க, ஒரு டைரி வாங்குங்க, இல்லை நான் கூட தரேன், என்ன எழுதுங்க. முதல் நாள், இன்னைக்கு வந்து முதல் நாள் என்னுடைய, அதுலதான் நீங்க ஸ்வாட் எழுதணும். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நான் எந்த இடத்துல படிக்கிறேன், அந்த இடத்துல படிக்கிறவங்க எப்படி என்ன பாடம் நடத்துறாங்க, எப்படி என்ன வழி நடத்துறாங்க, கிளாஸ் நடத்துறாங்களா, டெஸ்ட் கொடுக்குறாங்களா, சோ என்ன வந்து கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் வந்து ரெமடியல் லேர்னிங் இருக்கா, டீச்சிங் இருக்கா, அப்ப அது எனக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்கு, என்ன கட்ஸ் இருக்கு, அதை நான் எப்படி அந்த பேரியரை உடைக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் அப்ப நீங்க உங்களையே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா பேசுறப்படுதா. சார் 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னாரு, இரவு 11 மணி வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னாரு, 18 hours ரூல் சொன்னாரு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னு சொன்னாரு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நம்ம எஸ்ஐ கொஸ்டின் பாத்துட்டோம் இல்லையா, பாத்துட்டோமா இல்லையா. இந்த அடுத்து 27ஆம் தேதி வரப்போகுது. 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு. 185 பேர் கிட்ட நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. 185 பேர். ஆனா ஆக்டிவா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் தான் 10% தான், ஒரு 20-30 பேர் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. நீங்க ஆக்டிவ்ல வர போறீங்களா, பாசிவ்ல வர போறீங்களா கேட்டகரி நான் சொன்ன மாதிரி. அப்ப என்ன பண்ணணும் சார், இங்க எல்லாராலையும் முடியும். நான் சொன்ன சிபி கப்ப சியூபி இன்னைக்கு புதுசு, அது கப்பு. கான்சென்ட்ரேட்டரோட படிங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து உண்மையிலே நான் வந்து சந்தோஷப்பட்டேன். இல்லைன்னா நான் வந்து அம்மா எந்திரிமா ஏதாவது பேசிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் கூட வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட வீணாகக்கூடாது. வேல்யூபிள். 2026 வரைக்கும் நம்ம கடந்து போயிட்டோம். இந்த 2026ல எனக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. கேன் கிரியேட் சக்சஸ், cannot create fails. கேன் கிரியேட் சக்சஸ். வேர் there is a will, there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், வெள்ளத்தனையது மலரீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. 666வது குறள், அழகான குறள். எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். திண்ணியம் நெஞ்ச வேண்டும். திண்ணியம்னா என்ன தெரியுமா, டிட்டர்மினேஷன். அதை விட்டு ஒருபோதும் பின்வாங்க கூடாது. தோல்விகள் அப்படிங்கிறது வந்து நல்லது, தோல்விகள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை வாங்கிட்டு அதை நினைச்சிட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஐயோ நான் குரூப் 2 எழுதுனேன், குரூப் 4 எழுதுனேன், பரவாயில்லன்னு சொல்லணும். அதை விட எனக்கு மேஜரான ஒன்று இருக்குன்னு வைக்கணும். Our aim should be high. A lofty aim inspires us to do the greater things. It makes our life meaningful. லைஃப்ல ஒரு அர்த்தம் இருக்கணும். சரியா, அன்னைக்கு எனக்கு கொடுத்தது ஒரு 8 நிமிஷம். அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த எல்சிடிஎல்
அதுல நான் ஏகப்பட்ட முறை பேசியிருக்கேன். அழகப்பா பல்கலைக்கழகத்துல அந்த எல்சிடிஎல் அந்த மேடையில நான் ஏகப்பட்ட முறை போயிருக்கேன். ஆனா அந்த 8 நிமிஷத்துல யாருக்குமே அவ்வளவு எழுந்து நின்று அப்படிலாம் கை கொடுக்க வைக்கல. அங்க இருக்கிற மேடையில் இருக்க அப்புறம் கை கொடுக்குறாங்க, யார் யாரும் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க என் பிள்ளை அப்படின்றாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்துறோம்ல, எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் முன்னேறினார், அதாவது தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளர், தன்னை சார்ந்து இருக்கிறவர்களே முன்னேற்றினால் வெற்றியாளர். இப்ப நான் மட்டும் ஒரு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அன்னைக்கே போயிருந்தேன்னா நான் அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்க்கு மட்டும் தான் பயன்பட்டு இருப்பேன். அப்படித்தானே? என்ன சார்ந்து இருக்கிறவங்க மட்டும் தானே அப்போ இருக்க மாட்டேன். இப்போ உங்ககிட்ட இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல இன்னைக்கு அரசு அந்த மாதிரி கல்லூரியில உதவி பேராசிரியர் 185 பேர்ல ஒரு 10 பேர் வேலைக்கு போனா கூட ஒரு 10 குடும்பமா இது வரைக்கும் 6000 குடும்பங்கள் ஒளியேற்றப்பட்டிருக்கு. இந்த நேத்துக்கு ஸ்ரீதேவி குடும்பம், நேத்துக்கு ஸ்ரீதேவி புரிதான சொல்றது, நேத்துக்கு ஸ்ரீதேவி குடும்பம். அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொருத்தர் அடையாளப்படுத்தும். இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஒருத்தர் ஒரு குடும்பத்துல அரசு வேலை வாங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த குடும்பமே சூப்பர் தானே. ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா சூப்பர்ல அந்த குடும்பமே ஆயிருதுல. இது மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க, இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதான் நான் சொன்னேன், தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளர், தன்னை சார்ந்து இருக்கிற முன்னேற்றினால் வெற்றியாளர். நீங்க எல்லாரும் வெற்றியாளராக மாறணும். இப்ப நான் எதுக்கு அன்னைக்கு ருத்ரகணி சார், யாராவது அடுத்தவங்க எடுங்க, ருத்ரகணி நான் எடுக்கவா சார், சூப்பர். எல்லாரும் இனிஷியேட் ஆகணும், எல்லாரும் இனிஷியேட் ஆகணும். ஒருத்தரே பேசக்கூடாது, நானே பேசக்கூடாது. சார் நான் வரேன் சார். இப்போ கவுண்ட் டவுன் தொடக்கம் சொன்னமா, கவுண்ட் டவுன் உங்களுக்கும் கவுண்ட் டவுன் தொடக்கம் 2026 அப்படிங்கிற கவுண்ட் டவுன். அந்த 2026ல எவ்வளவு மேக்சிமம் ஒரு ரிசல்ட்டை பிடிச்சு ஒரே ஒரு முறை ஒரு கன்சீவ் ஆனாங்கன்னா, ஒரு தாய் அந்த கன்சீவ் ஆனதை விட அது ஆணோ பெண்ணோ அந்த முதல் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய் எவ்வளவு வலியும் பொறுத்துக்கிட்டு, அது பயங்கரமான ஒரு வலி. அந்த பிரசவிக்கிறதுங்கிறது கடுமையான வலி. அந்த வழியெல்லாம் அந்த ஒரு புன்சிரிப்பு வரும் தெரியுமா, அந்த குழந்தைய பார்த்தோம்னா ரத்தத்தோட தான் கொடுப்பாங்க, ரத்தத்தோட தான் காமிப்பாங்க அதை தொடச்சிட்டு. அப்ப அந்த ஒரு புன்சிரிப்பு வரும் பாருங்க, அது மாதிரிதான் இந்த 10 மாசம். சரியா? ஒரு 10 மாசம் அப்படிங்கறத நீங்க சரியா 10 மாசம் தான் இருக்கு. குரூப் 1க்கு 10 மாசம், குரூப் 2க்கு 11 மாசம், குரூப் 4க்கு 12 மாசம். இந்த 10, 11, 12 இத சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா you will be a successful person. You will be a successful person அப்படிங்கிற. ப்ளீஸ் சார். அம்மா ஒரே ஒரு செகண்ட் பா, ஆன்லைன்ல இருக்கவங்கள ஒரே ஒரு செகண்ட் இந்த வரேன் சார். ப்ளீஸ் சார். ஸோ உள்ள வாங்க சார் ப்ளீஸ். ஸோ சார் எனக்கு மாஸ்டர். ஆக்சுவலாக ஒரு சார் பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அம்மா ஆன்லைனில் இருக்கிறவங்க கேட்டுக்குங்க ப்ளீஸ். சார் கீழே இருக்காங்க, கொஞ்சம் ஆன்லைனில் இருக்கவங்க கேட்டுக்குங்க. ஸோ சார் என்னோட வெல்விஷரும் கூட நிறைய முறை அங்கேயும் நான் ஒரு ஆஸ்பிரண்டாக நான் ஒரு ஸ்காலராகவும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். பிஹெச்டி பண்ணேன் அழகப்பா பல்கலைக்கழகத்தில். அதோடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டாகவும் போயிட்டு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஸ்பிரண்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாரோட பொண்ணு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா +2 படிக்கும்போது அப்போவே சார் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் அந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அந்த பாப்பா வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீட் எழுதி இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்த எம்ஆர்பி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்க. எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் நம்மகிட்ட நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் படிக்கிறதா, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தயாராகிறாங்க. ஸோ உங்கள் பிளஸிங்ஸ்லாம் உங்களோட பேசியிருந்தேன்ல, இந்த 2026 நமக்கான அடையாளம். ஸோ இப்போ நேற்று தான் அந்த ஸ்ரீதேவி இன்னைக்கு அடையாளம், இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம் அப்படிங்கிற போது இந்த அடையாளம் இருக்கணும். அதே மாதிரி பாப்பா சார் அவங்க பேர் சார் திவ்யதர்ஷினி அப்படிங்கிறவங்க எம்டி வேற பண்ணிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல அனசிஸ் அப்படிங்கிறதுக்கு எம்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நம்ம தம்பி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த ரீசனிங்ல ஆப்டிடியூட்ல நான் பார்த்துருக்கேன். கிளாஸ்ல நல்லா குயிக்கா பண்ணுவாங்க. சம்மர்ல சார் கொண்டு விட்டாங்க, இடைப்பட்ட நாட்கள் கூட ஃப்ரீயா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு விட்டாங்க. இந்த மாதிரி கூட ஆப்டிடியூடு, ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி அதெல்லாம் ரொம்ப பெரிய அடையாளம். என்ன அதான் உங்கள்கிட்ட பேசிடுது லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸா அதான் பேசிட்டு இருக்கேன். சரியா? லைஃப்ல நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அது இப்போ சார் பேராசிரியர், மேமும் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் முதல் தலைமுறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்றது. சாரோட ஜென்ரேஷன்ல யாரும் இருக்காங்க தெரியல. ஆமா, இந்த மாதிரி எங்க இருந்து வந்தோன்றது தெரியும். ஸோ இன்னைக்கு எப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமானது. ஸோ திவ்யதர்ஷனுக்கு ப்ரேயர் பண்ணிங்கன்னா எம்ஆர்பி அடிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக எம்டி நம்ம தம்பி ஜோதி சித்தார்த்தா, நான் உருவாக்கின தம்பி இந்த ஓனா சர்வேல இன்னைக்கு கவர்மெண்ட் ஆக்டர் எம்டி. அந்த தம்பிக்கு முடிச்சவங்க அவன் படம் ரேட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே படம் ரேட் வாங்கிட்டான். அந்த ரத்த ஓட்டம் இருக்குல்ல, சிவகங்கை காலேஜில் தான் படித்தான். படிச்சுட்டு இப்போ எம்டி பண்ணிட்டு இப்போ வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓனா சர்வே பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தான் காரில் போகிறா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க
மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையோட ஹார்டியாலஜியில் ஹெச்ஓடியா. அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் லாயராக இருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் லாயராக இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். யங்ஸ்டர்ஸ் அமெரிக்கா தீர்தர்ஷினிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நான் இது புக்ஸ் மட்டும் நான் கீழே சொல்லிடுவேன் சார். மாமன் சொல்லிடுறேன் மாப்பிள்ளைங்க. நானே வந்துருப்பேன் சார். நீங்கள் எதுக்கு போகணும்? நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் ஆமாம் கையில். ஏன்னா எம்டி முடிச்சாலுமே எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஃபைனல் இயர். அதனால் கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும்னா தமிழ் ஒரு மேண்டேட்ரி. அவுட் ஆஃப் 50ல் 40%. 20% அடிச்சாங்க. நானே தமிழில் எடுத்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்காக பார்த்தோன்னா திடீர்னு யோசனை வச்சு சரி கரியர்னு அட்டப்பட வச்சுக்கணும். சீரியஸாக இருக்குது அவ்வளோதான். எஸ் சார். ஒரு 6 to 8 hours நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த காம்படிஷன் சக்ஸஸ்ஸு அந்த மாதிரி புக்கெல்லாம் அடிஷ்னலாக படிக்கணும். நாங்களும் அது மாதிரி படித்தோம். காம்படிஷன் சக்ஸஸ்ஸு, காம்படிஷன் ரெஃப்ரெஷர், ஜிகே டுடேன்னு இப்போல்லாம் வருதான்னு தெரியும். இருக்கு சார். எப்போ இருக்கு சார்? எஸ் சார். அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதில் கீ கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. நான் வாட்டில் குவாலிஃபிகேஷன் நோட்டுருக்கோம்ல, வெறும் A+B தான் ஆன்சராக இருக்கும். நம்ம உட்காந்து நம்ம கேட்க என்ன பண்ணிகிட்டு இருப்போம். பட் இவங்க இதெல்லாம் எலிமினி பண்ண வேண்டியதில் A+B தான் ஆன்சர்னு சொல்லுவாங்க. அது இவர் ரொம்ப ஷார்ட்கட் சொல்லி தருவார். ஏன்னா நான் எங்கள் பாப்பாட்ட